ஓம் சாந்தி. 4/3/2024. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ராயல் குலத்தின் ராயலான மாணவர்கள். உங்களுடைய நடத்தை மிகவும் ராயலாக இருக்க வேண்டும். அப்போதுதான் பாபாவை வெளிப்படுத்த முடியும். கேள்வி: அழிவிற்கான நேரத்தில் கடைசி பேப்பரில் யார் தேர்ச்சி பெறுவார்கள்? அதற்கான முயற்சி என்ன? பதில்: யாருக்கு பாபாவை தவிர பழைய உலகத்தின் எந்த ஒரு பொருளும் நினைவிற்கு வரவில்லையோ அவர்கள்தான் கடைசி பேப்பரில் தேர்ச்சி பெற முடியும். மற்ற பொருட்கள் நினைவிற்கு வந்தால் தேர்ச்சி பெற மாட்டார்கள். இதற்காக எல்லையற்ற முழு உலகத்தில் இருந்தும் பற்றுதலை நீக்க வேண்டும். சகோதரன் என்ற உறுதியான நிலை வேண்டும். தேக அபிமானம் உடைந்து இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. நாம் எவ்வளவு ராயலான மாணவர்களாக இருக்கிறோம் என்ற போதை குழந்தைகளுக்கு எப்போதும் இருக்க வேண்டும். எல்லையற்ற எஜமானர் நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார். நீங்கள் எவ்வளவு உயர்ந்த குலத்தின் ராயலான மாணவர்கள். எனவே ராயலான மாணவர்களின் செயல்பாடுகள் கம்பீரமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் தந்தையை வெளிப்படுத்த முடியும். நீங்கள் ஸ்ரீமத் படி உலகத்தில் அமைதியை உருவாக்குவதற்கு கருவியாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு அமைதியின் பரிசு கிடைக்கிறது. அதுவும் ஒரு பிறவிக்கு இல்லை, அநேக பிறவிகளுக்கு கிடைக்கிறது. குழந்தைகள் பாபாவிற்கு எப்படி நன்றி சொல்வார்கள்? பாபா அவரே வந்து கைகளில் சொர்க்கத்தை கொடுக்கிறார். பாபா வந்து இதை கொடுப்பார் என்று குழந்தைகளுக்கு தெரியுமா என்ன? இப்போது என்ன கூறுகிறார்? இனிமையான குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். நினைவை பற்றி ஏன் சொல்கிறார்? ஏனென்றால் இந்த நினைவின் மூலம்தான் பாவ கர்மங்கள் அழிய வேண்டும். எல்லையற்ற தந்தையின் அறிமுகம் கிடைத்தது. மேலும் நம்பிக்கை ஏற்பட்டது. கஷ்டப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. பக்தி மார்க்கத்தில் பாபா பாபா என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். கண்டிப்பாக பாபாவிடமிருந்து ஏதாவது ஆஸ்தி கிடைக்கும். உங்களுக்கு முயற்சிக்கான சிறிது நேரம் கிடைக்கிறது. எந்த அளவிற்கு ஸ்ரீமத் படி முயற்சி செய்வீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். பாபா, ஆசிரியர், சத்குரு மூவரின் ஸ்ரீமத் கிடைக்கிறது. அதன் வழிப்படி நடக்க வேண்டும். தங்களுடைய வீட்டிலேயே தான் இருக்க வேண்டும். ஸ்ரீமத்தின் வழிப்படி நடப்பதால் தான் தடை ஏற்படுகிறது. மாயையின் முதல் தடை தேக அபிமானம். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகிறார். பிறகு ஏன் ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்வதில்லை? நாங்கள் முயற்சி செய்கிறோம், ஆனால் மாயை செய்ய விடுவது இல்லை என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். படிப்பில் குறிப்பிட்ட முயற்சி கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். யார் நல்ல குழந்தைகளோ அவர்களை பின்பற்ற வேண்டும். நாம் பாபாவிடமிருந்து உயர்ந்த ஆஸ்தியை எடுக்க வேண்டும் என்று அனைவரும் இந்த முயற்சி தான் செய்கிறார்கள். முள்ளிலிருந்து மலராக ஆகுவதற்கு நினைவின் அவசியம் அதிகமாக இருக்கிறது. 5 விகாரங்கள் எனும் முட்கள் நீங்கிவிட்டால் மலர்களாக ஆகிவிடுவீர்கள். அது யோக பலத்தின் மூலம்தான் நீங்கும். இன்னார் அப்படி சென்று விட்டார், நாமும் சென்று விடலாம் என்று குழந்தைகள் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களை பார்த்து முயற்சியும் செய்ய வேண்டும் அல்லவா? ஷரீரத்தை விடும்போது பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். வசீகர மந்திரம் நினைவில் இருக்க வேண்டும். ஒரு பாபாவை தவிர வேறு எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. அப்பொழுதுதான் உயிர் உடலை விட்டு நீங்க வேண்டும். பாபா, நாங்கள் உங்களிடம் வந்தே விட்டோம், அவ்வளவுதான். இப்படி பாபாவை நினைவு செய்வதன் மூலம் ஆத்மாவில் நிறைந்திருக்கும் குப்பைகள் அனைத்தும் எரிந்துவிடும். ஆத்மாவில் இருக்கிறது என்றால்
ஆனால் ஷரீரத்திலும் இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். பிறவிகளுக்கான குப்பைகள் அனைத்தும் எரிய வேண்டும். எப்போது உங்களுடைய குப்பைகள் அனைத்தும் எரிந்து விடுமோ அப்போது உலகமும் தூய்மையாக ஆகிவிடும். உங்களுக்காக உலகத்திலிருந்து அனைத்து குப்பைகளையும் நீக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய குப்பைகளை மட்டும் சுத்தப்படுத்துவதோடு இல்லாமல் அனைவருடைய குப்பைகளையும் சுத்தப்படுத்த வேண்டும். பாபாவை அழைப்பதே பாபா வந்து இந்த உலகத்திலிருந்து குப்பைகளை சுத்தப்படுத்துங்கள் என்றுதான். முழு உலகத்தையும் தூய்மையாக ஆக்குங்கள். எதற்காக? அந்த தூய்மையான உலகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள்தான் முதலில் ராஜ்யம் செய்ய வருகிறீர்கள். எனவே பாபா உங்களுக்காக உங்களுடைய தேசத்தில் வந்திருக்கிறார். பக்தி மற்றும் ஞானத்திற்கு இடையே அநேக வித்தியாசங்கள் இருக்கின்றது. பக்தியில் எவ்வளவு நல்ல நல்ல பாடல்களை பாடுகிறார்கள், ஆனால் யாருக்கும் நன்மை செய்வது இல்லை. தன்னுடைய சுய தர்மத்தில் நிலைத்து இருப்பதிலும் மேலும் பாபாவை நினைவு செய்வதிலும் தான் நன்மை இருக்கிறது. எப்படி கலங்கரை விளக்கம் சுற்றுகிறதோ அப்படிதான் உங்களுடைய நினைவு செய்வதும் ஆகும். சுய தரிசனத்தை தான் லைட் ஹவுஸ் என்று சொல்லப்படுகிறது. பாப் தாதாவிடம் இருந்து நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்க வேண்டும் என்று குழந்தைகளாகிய நீங்கள் மனதிற்குள் புரிந்து கொள்கிறீர்கள். இது நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான சத்திய நாராயணனுடைய கதை. தமோ பிரதானமாக ஆகி இருக்கக்கூடிய உங்களுடைய ஆத்மாவை இப்போது சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும் என்று பாபா புரிய வைக்கிறார். சத்யுகத்தில் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். இப்போது மீண்டும் சதோ பிரதானமாக பாபா மாற்ற வந்திருக்கிறார். என்னை நினைவு செய்வதன் மூலம்தான் நீங்கள் சதோ பிரதானமாக ஆவீர்கள். பாபா கூறுகிறார், பாபாதான் கீதையை சொல்லி இருந்தார். இப்போது மனிதர்கள் சொல்கிறார்கள், எவ்வளவு வித்தியாசம் உள்ளது. இறைவன்தான். அவர்தான் மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுகிறார். புதிய உலகத்தில் தூய்மையான தேவதைகள் தான் இருக்கிறார்கள். எல்லையற்ற தந்தைதான் புதிய உலகத்தின் ஆஸ்தியை கொடுக்கக்கூடியவர். பாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் கடைசி நேரத்தில் புத்தியில் என்ன நினைவு இருக்கிறதோ அது போன்ற நிலை ஏற்பட்டு விடும். புருஷோத்தமர்களாக ஆக்குவதற்கு பாபா சங்கம யுகத்தில் வருகிறார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்போது 84 பிறவிகளின் சக்கரம் முடிகிறது. பிறகு ஆரம்பமாகும். இந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். கண்காட்சியில் வரும் மக்களை முதலில் சிவபாபாவின் படத்திற்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துங்கள். பாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் இதை போல ஆவீர்கள். சத்யுகத்திற்கான ஆஸ்தி தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. பாரதம் சத்யுகமாக இருந்தது, இப்போது இல்லை, மீண்டும் ஆக வேண்டும். ஆகையால் பாபா மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் கடைசி நேரத்தின் நினைவை போன்ற நிலை ஏற்படும். இவர் உண்மையான தந்தையாக இருக்கிறார். இவருடைய குழந்தையாக ஆவதன் மூலம் நீங்கள் உண்மையான கண்டத்திற்கு எஜமானர்களாக ஆவீர்கள். முதலில் அல்லாவை உறுதியாக்குங்கள். அல்லாஹ் அப்பா மற்றும் ஆஸ்தி. பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் நினைவின் மூலம்தான் பாவ கர்மங்கள் அழியும். மேலும் நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள். எவ்வளவு சகஜமானதாக இருக்கிறது. பிறவிகளாக பக்தியின் விஷயங்களை கேட்டு கேட்டு புத்திக்கு மாயையின் பூட்டு போடப்பட்டு விட்டது. பாபா வந்து சாவியின் மூலம் பூட்டை திறக்கிறார். இந்த சமயத்தில் அனைவருடைய காதுகளும் மூடப்பட்டதை போல இருக்கிறது. கல் புத்தியாக இருக்கிறது. சிவபாபாவின் நினைவு இருக்கிறதா, சொர்க்கத்தின் ஆஸ்தி நினைவு இருக்கிறதா என்று நீங்கள் எழுதவும் செய்கிறீர்கள். ராஜ்யத்தை நினைவு செய்வதன் மூலம் வாய் இனிமையாக ஆகும் அல்லவா? பாபா கூறுகிறார்,
நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு உபகாரம் செய்கிறேன், நீங்களோ அபகாரம்தான் செய்து கொண்டு வந்தீர்கள். அது கூட நாடகத்தில் அடங்கி இருக்கிறது. யாருடைய தோஷமும் இல்லை. குழந்தைகளாகிய உங்களுடைய இந்த இயக்கம் கல்புத்திக்காரர்களை தங்க புத்தி உடையவர்களாக, அதாவது முட்களை மலர்களாக மாற்றுவதற்கே ஆகும். உங்களுடைய இந்த இயக்கம் ஆரம்பமாகி இருக்கிறது. அனைவரும் ஒருவர் மற்றவரை முள்ளிலிருந்து மலராக மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை கூட அப்படி மாற்றக்கூடியவர் கண்டிப்பாக ராஜ மலராக இருப்பார். சொர்க்கத்தை உருவாக்கக்கூடியவர் அல்லது மலர்களின் தோட்டத்தை உருவாக்கக்கூடியவர் ஒரே ஒரு பாபாதான் ஆவார். நீங்கள் இறைவனின் உதவியாளர்கள் ஆவீர்கள். தமோ பிரதானமானவர்களை சதோ பிரதானமாக ஆக்குவது இது உதவியாகும். வேறு எந்த கஷ்டமும் கொடுப்பது இல்லை. புரிய வைப்பதும் மிக சுலபமாகும். கலியுகத்தில் தமோ பிரதானம்தான் இருக்கிறது. ஒருவேளை கலியுகத்தின் ஆயுளை அதிகரித்து விட்டால் இன்னும் தமோ பிரதானம்தான் ஆவார்கள். இப்போது நம்மை மலராக மாற்றக்கூடிய தந்தை வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். முள்ளாக்குவது ராவணனுடைய வேலையாகும். மலராக பாபா மாற்றுகிறார். யாருக்கு சிவபாபாவின் நினைவு இருக்கிறதோ அவர்களுக்கு கண்டிப்பாக சொர்க்கமும் நினைவு இருக்கும். அதிகாலை ஊர்வலம் செல்லும் போது கூட நாங்கள் பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் பாரதத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யத்தை உருவாக்கம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுங்கள். நாங்கள் பிராமணனில் இருந்து தேவதையாக ஆகிறோம். தேவதையிலிருந்து பிறகு சத்திரியர், பிறகு வைஷ்யர். இது குட்டிக்கரணமாகும். மற்றவர்களுக்கு புரிய வைப்பது மிகவும் சுலபம். நாம் பிராமணர்களாக இருக்கிறோம். பிராமணர்களுக்கு குடுமி இருக்கிறது. நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை முடித்திருக்கிறோம் என்று நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். குழந்தைகளுக்கு எவ்வளவு நல்ல ஞானம் கிடைக்கிறது. மற்ற அனைத்தும் பக்தியாகும். ஞானத்தை ஒரே ஒரு பாபா தான் கூறுகிறார். அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் ஒரே ஒரு பாபா தான் ஆவார். புருஷோத்தம சங்கம யுகமும் ஒன்றுதான். இந்த சமயத்தில் பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு படிப்பு சொல்லித் தருகிறார். பிறகு பக்தியில் நினைவு சின்னம் நடக்கிறது. இந்த முயற்சி செய்வதன் மூலமாக நீங்கள் இந்த ஆஸ்தியை அடையலாம் என்று பாபா குழந்தைகளுக்கு வழி காட்டுகிறார். இந்த படிப்பு மிகவும் சகஜமானது. நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான படிப்பாகும். கதை என்று சொல்வது தவறு. ஏனென்றால் கதையில் குறிக்கோள் இருப்பது இல்லை, படிப்பில் குறிக்கோள் இருக்கிறது. யார் படிப்பு சொல்லி தருவது? ஞானக்கடல் பாபா கூறுகிறார். நான் உங்களுடைய பையை ஞான ரத்தினங்களின் மூலம் நிரப்புகிறேன். எல்லையற்ற தந்தையிடம் நீங்கள் என்ன கேள்வி கேட்பீர்கள்? இந்த சமயத்தில் அனைவரும் கல்புத்தியாக இருக்கிறார்கள். ராவணனை தெரிந்திருக்கவில்லை. இப்போது கேட்பதற்கு உங்களுக்கு புத்தி கிடைத்திருக்கிறது. ராவணன் யார்? எப்போது இவருடைய பிறவி ஏற்பட்டது? எப்போதிலிருந்து இருக்கின்றீர்கள் என்று மனிதர்களிடம் கேளுங்கள். அனாதியாக என்று சொல்வார்கள். நீங்கள் அநேக விதமான கேள்விகள் கேட்கலாம். அந்த சமயம் வரும்போது கேட்பீர்கள். யாரும் பதில் சொல்ல முடியாது. உங்களுடைய ஆத்மா நினைவு யாத்திரையில் ஈடுபட்டு இருக்கும். நான் சதோ பிரதானமாக ஆகியிருக்கிறேனா என்று உங்களிடம் நீங்கள் கேளுங்கள். இப்போது கர்மாத்தீத் நிலை ஏற்படவில்லை, ஏற்பட வேண்டும். இந்த சமயத்தில் நீங்கள் மிக குறைவானவர்களே இருக்கிறீர்கள். ஆகையால் யாரும் கேட்பது இல்லை. மேலும் உங்களுடைய விஷயம் தனிப்பட்டதாகும். முதலில் பாபா சங்கம யுகத்தில் வருகிறார் என்று
என்று சொல்லுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொண்ட பிறகு மேலே செல்லுங்கள். மிகவும் தைரியத்தோடு அன்போடு உங்களுக்கு 2 தந்தை, லௌகீகம் மற்றும் பரலௌகீகம் என்று புரிய வைக்க வேண்டும். எப்போது சதோ பிரதானம் ஆகின்றீர்களோ அப்போது பரலௌகீக தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. பாபாவின் நினைவு வந்தால் மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்கும். குழந்தைகளாகிய உங்களிடத்தில் அநேக குணங்கள் நிரப்பப்படுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா வந்து தகுதிகளை கற்றுத்தருகிறார். ஆரோக்கியம், செல்வத்தையும் கொடுக்கிறார், குணங்களையும் மாற்றுகிறார், படிப்பும் கொடுக்கிறார், ஜெயிலின் தண்டனைகளிலிருந்தும் விடுவிக்கிறார். நீங்கள் நல்ல விதத்தில் மந்திரிகள் ஆகியோருக்கு புரிய வைக்கலாம். அவர்களுக்கு மிக எளிமையாக புரிய வைக்க வேண்டும். உங்களுடைய ஞானம் மிகவும் இனிமையானது. அன்போடு அமர்ந்து கேட்டால் அன்பின் கண்ணீர் வந்துவிடும். நாம் சகோதரனுக்கு வழி சொல்கிறோம் என்ற பார்வையோடு எப்போதும் பாருங்கள். நாங்கள் ஸ்ரீமத் படி பாரதத்திற்கு சேவை செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். பாரதத்தின் சேவையில்தான் பணத்தை ஈடுபடுத்துகிறோம். தில்லியில் நாலாபுறமும் சேவை செய்யுங்கள், அதிகப்படுத்துங்கள். ஆனால் இதுவரை யாரையும் காயப்படுத்தவில்லை. காயப்படுத்துவதற்கு யோக பலம் தேவை. யோக பலத்தின் மூலம் நீங்கள் உலகின் எஜமானர்களாக ஆகிறீர்கள். கூடவே ஞானமும் இருக்கிறது. யோகத்தின் மூலம்தான் நீங்கள் மற்றவர்களை ஈர்க்க முடியும். குழந்தைகள் இப்போது நன்றாக பேசுகிறார்கள். ஆனால் யோகத்தின் ஈர்ப்பு குறைவாக இருக்கிறது. யோகம்தான் முக்கியமான விஷயம். குழந்தைகளாகிய நீங்கள் யோகத்தின் மூலம் தங்களை தூய்மையாக ஆக்குகிறீர்கள். எனவே யோக பலம் அதிகம் வேண்டும். அதன் குறைபாடு அதிகமாக இருக்கிறது. உள்ளுக்குள் மகிழ்ச்சியில் ஆட வேண்டும். இது மகிழ்ச்சியின் நடனம். இந்த ஞான யோகத்தின் மூலம் உங்களுக்குள் நடனம் ஏற்படுகிறது. பாபாவின் நினைவில் இருந்து இருந்து நீங்கள் அஷரீரி ஆகிவிடுகிறீர்கள். ஞானத்தின் மூலம் அஷரீரி ஆக வேண்டும். இதில் மறைந்து போவதற்கான விஷயம் இல்லை. புத்தியில் ஞானம் வேண்டும். இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு ராஜ்யத்தில் வருவீர்கள். பாபா அழிவு மற்றும் ஸ்தாபனையின் காட்சியை கூட காட்டியிருக்கிறார். இந்த உலகம் முழுவதும் எரிய போகிறது. நாம் புதிய உலகத்திற்கு தகுதியானவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் ஷரீரத்தின் மீது எந்த ஒரு பற்றுதலும் வைக்கக்கூடாது. இந்த ஷரீரத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். தங்களுடைய வீடு மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்ய வேண்டும். எந்த ஒரு பொருளின் மீதும் ஆசை இருக்கக்கூடாது. விநாசம் கூட வரப்போகிறது. விநாசம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். அவ்வளவுதான். நாம் மாறிவிட்டோம். பழைய உலகத்தின் பொருட்கள் ஏதாவது நினைவிற்கு வந்தால் தோல்வி. குழந்தைகளிடம் எதுவும் இல்லை எனும் போது என்ன நினைவிற்கு வரும்? எல்லையற்ற முழு உலகின் மீதான பற்றுதல் நீங்கிவிட வேண்டும். இதில் உழைப்பு இருக்கிறது. சகோதரன் சகோதரன் என்ற உறுதியான நிலை ஏற்பட தேக அபிமானம் உடைய வேண்டும். தேக அபிமானம் வருவதன் மூலம் நஷ்டம் ஏற்படுகிறது. ஆத்ம உணர்வில் இருப்பதன் மூலம் நஷ்டம் ஏற்படுவது இல்லை. நாம் சகோதரருக்கு படிப்பிக்கிறோம், சகோதரனிடம் பேசுகிறோம் என்பது உறுதியான பழக்கமாக ஆகிவிட வேண்டும். உதவித்தொகை வாங்க வேண்டும் என்றால் அந்த அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டும். புரிய வைக்கும் போது நாம் சகோதர சகோதரர்கள் என்ற நினைவு இருக்க வேண்டும். அனைத்து ஆத்மாக்களும் ஒரு தந்தையின் குழந்தைகள். அனைத்து சகோதரர்களுக்கும் தந்தையின் ஆஸ்தியில் உரிமை இருக்கிறது. சகோதரி என்ற உணர்வு கூட வரக்கூடாது. இதைதான் ஆத்ம அபிமானம் என சொல்லப்படுகிறது. ஆத்மாவிற்கு இந்த சரீரம் கிடைத்திருக்கிறது. அதில் சிலருக்கு ஆணினுடையது, சிலருக்கு பெண்ணின் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து விடுபட்டு மீதம் இருப்பது ஆத்மா மட்டுமே ஆகும்.
பாபா என்ன வழி சொல்கிறாரோ உண்மையில் அது சரியானதா என்று யோசிக்க வேண்டும். குழந்தைகள் இங்கு வருவதே இந்த பயிற்சி செய்வதற்கு. ரயிலில் பேட்ஜை வைத்து மற்றவர்களுக்கு புரிய வைக்கலாம். அமர்ந்து கொண்டு ஒவ்வொருவரிடமும் உங்களுக்கு எத்தனை தந்தை என்று கேளுங்கள். பிறகு பதில் சொல்லுங்கள். இதுதான் மற்றவர்களை ஈர்ப்பதற்கான யுக்தி. உங்களுக்கு 2 தந்தை, எங்களுக்கு 3 தந்தை இருக்கிறார்கள். இந்த அலௌகீக தந்தையின் மூலம் நமக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. உங்களிடம் மிகவும் முதல் தரமான பொருள் இருக்கிறது. யாராவது இதில் என்ன நன்மை இருக்கிறது என்று கேட்பார்கள். கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோலாகி வழிகாட்டுவது நம்முடைய கடமை என்று சொல்லுங்கள். எப்படி சந்நியாசினிகள் சேவை செய்கிறார்களோ அதுபோல நீங்களும் செய்யுங்கள். நீங்கள் அநேக பிரஜைகளை உருவாக்க வேண்டும். உயர்ந்த பதவி அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் அனைவருக்கும் முன்னேறும் கலைக்கான வழியை கூறுகிறீர்கள். ஒரு தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அதிகமான மகிழ்ச்சி இருக்கும். மேலும் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். பாபாவிடமிருந்து ஆஸ்தி எடுப்பது மிகவும் சகஜம். ஆனால் குழந்தைகள் அதிகமாக தவறு செய்கிறார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கியமான சாரம். முதலாவது, கடைசி நேரத்தில் தேர்ச்சி பெறுவதற்காக இந்த ஷரீரம் மற்றும் உலகத்தில் இருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். எந்த ஒரு பொருளின் மீதும் பற்று வைக்க கூடாது. இப்போது நாம் மாற்றப்பட்டு விட்டோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். இரண்டாவது, மிகவும் தைரியத்தோடும் அன்போடும் அனைவருக்கும் 2 தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ஞான ரத்தினங்களின் மூலம் பையை நிரப்பி தானம் செய்ய வேண்டும். முட்களை மலர்களாக மாற்றுவதற்கான சேவையை கண்டிப்பாக செய்ய வேண்டும். வரதானம். பாபா மற்றும் சேவையில் மூழ்கி இருக்கக்கூடிய தடையற்ற நிரந்தர சேவாதாரி ஆகுக. விளக்கம். எங்கு சேவையின் உற்சாகம் இருக்கிறதோ அங்கு பலதரப்பட்ட விஷயங்களிலிருந்து எளிதாக விடுபட்டு விடலாம். ஒரு பாபா மற்றும் சேவையில் மூழ்கி இருந்தால் தடைகளற்றவராக, நிரந்தர சேவாதாரியாக, எளிதாக மாயையை வென்றவர் ஆகிவிடலாம். நேரத்திற்கு தகுந்தாற் போல சேவை செய்யக்கூடிய விதம் மாறிக்கொண்டே இருக்கிறது. மேலும் மாறவும் செய்யும். இப்பொழுது உங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுவது இல்லை. ஆனால் இது உயர்ந்த செயலாக இருக்கிறது. ஆகையால் எங்களையும் உதவியாளர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் தானாகவே சொல்வார்கள். இது நேரம் அருகாமையில் வருவதற்கான அடையாளம். எனவே நன்றாக ஊக்கம் உற்சாகத்தோடு சேவை செய்து முன்னேறிக் கொண்டே செல்லுங்கள். ஸ்லோகன். முழுமை தன்மையின் மனநிலையில் நிலைத்திருங்கள். இயற்கையின் குழப்பங்கள் நகர்ந்து கொண்டிருக்கும் மேக கூட்டங்களாக அனுபவம் ஆகும். ஓம் சாந்தி.